வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னன்னு தெரியுமா? நம்மளோட ஒரு வீடியோ வந்து 1K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அது எந்த வீடியோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் கிளம்பி எங்கே போயிருக்கோம்னாக்கா மதுரையில் உள்ள அழகர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். நாங்கள் யார் யார் போனோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மலையேறையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறையா பேரை பார்த்தோம். அவங்க வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ கேட்டாங்க. ஒரு ஃபேமிலி பிக் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே மலையேறிட்டு போகிற பாதை ஃபுல்லாக இவங்களோட ஃபன் அண்ட் அட்ராசிட்டி நிறையாவே இருந்துச்சு. ரெண்டு பேர் தண்ணி கிடைக்காம கீழே இருந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே லைட்டாக ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் போன டைம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. தீர்த்தமாடுறதுக்கே அவ்வளோ பெரிய லைன் இருந்துச்சு. எப்படியோ அந்த லைனில் அடிச்சு பிடிச்சி போயிட்டு தீர்த்தமாடிட்டு டக்கு பக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ராக்காயம்மனை ஒரு தரிசிச்சுட்டு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏரியில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கையில் கடகடன்னு இறங்கியாச்சு. கீழே இறங்கி வந்தோடனே செம்ம பசி. காலையில் சாப்பிடாம போனதுக்கும் வீட்டிலேருந்து கட்டிட்டு போனோம். புளி சாதத்தை உட்காந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம அழகரை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் திருவிழாங்கிறனால தேரை வந்து வெளியில் எடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தேரை வந்து வெளியில் எடுத்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அங்கே தீர்த்தம் ஆடுறதுக்கு தான் அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சுன்னு பார்த்தாக்க இங்கே அழகரை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு நாங்கள் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு வந்தோம். அவரை பார்த்ததே கொஞ்சம் பிளஸ்டாக இருந்துச்சு. தென் நாங்கள் வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த கார்டனில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நல்ல ஃபன் அட்ராசிட்டிஸோட நிறைய பேர் அங்கே வந்து கிடா வெட்டு பூஜை போட்டிருந்தாங்க. தென் நம்ம கோயிலோட மினியேச்சர் வந்து உள்ளே இருந்துச்சு. அது வந்து யானையோட தந்தத்தால் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்லலாம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பையில் லைட்டாக மழை வந்தனால அங்கே நிப்பாட்டி சாப்பிடாம நாங்கள் வந்து பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். ஓகே பாய். இந்த வீடியோ இதோட முடியுது. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.